Good morning, ma'am. Good morning, ma. Good morning, Anjana. Good morning, ma'am. Good morning. Good morning, ma'am. சொல்லுக்கோ. ஏன் இப்படி தெரியுது? வணக்கம். வணக்கம் மேடம். Good morning. Good morning, Kannan sir. Good morning. நான் ரெடியா இருக்கேன். Good. Good. Kannan sir, இது நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பீச் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம பண்ணுவோம். சரியா? ஓகேவா? தண்ணி ஹீட்டா இருக்கு. தண்ணி ஆறட்டும். நம்ம கொஞ்சம் சின்ன ஸ்பீச் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஒண்ணும் இல்ல மேடம். ஒண்ணும் இல்ல ஹீட்டா தானே இருக்கா, வெதுன்னு இருந்த போதும். ஆத்தி வச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இத ஆரம்பிச்சுட்டு ஆத்தி வச்சிட்டேன். அப்படியா? சரி நீங்களே பண்ணுங்க. சரி. இந்த ஈவென்ட் முடிகிற வரைக்கும் எல்லாருமே மியூட்லயே இருக்கட்டும். அன்மியூட் பண்ணாதீங்க, மியூட்லயே இருக்கட்டும். ஆன் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம யோகா டெமான்ஸ்ட்ரேஷனுக்குலாம் இருக்கிற குழந்தைங்க, ரெடியா இருங்க. நான் கூப்பிடும் பொழுது நீங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? Okay, all of you sit right. நம்ம ஓம் சாண்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, close your eyes. ஹெடாக் நமஸ்கார் முத்ரா. கண்களை மூடுங்க, கைகளை வணக்க வைங்க. நல்ல காத்த உள்ளார இழுத்து மெதுவா நிதானமா வெளிவிடுங்க. காத்து உள்ளார போயிட்டு வெளிவர காத்த கவனிங்க.
உங்களோட கவனம் மூக்கோட நுனியில இருக்கட்டும். முகம் சிரிச்ச மாதிரி இருக்கட்டும். காத்து நல்லா உள்ளார இழுத்து மெதுவா நிதானமா வெளிவிடுங்க. 3 Om chanting. Avoyam. Can hey. Prayer. Om Shahana Bhavatu Shahana Gunatu Shahaviryam Karvavagai Tejas Vinavadhitamastu Mavat Vishavahai. Om Shanta Shanta Shanta. Let's slowly bend forward. Okay, கைகளை தேய்ச்சு கண்கள்ல வைங்க. Okay, open your eyes. Okay, அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் மியூட் போட்டுருங்க. மைக் ஆன் பண்ண வேண்டாம். கன்னியாகுமரி மாவட்ட யோகாசன சங்க செயலாளர் திரு நாகராஜன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று யோகா சர்வதேச யோகா தினம். கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்கம்மா, மியூட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே. சரவணனை மியூட் போடு, எல்லாத்தையுமே மியூட் போட்டு விடு. கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்கம்மா, மியூட் போட்டாதான் பண்ண முடியும். மியூட் போட்டுக்கோங்க. யார் இப்ப லைன்ல வந்திருக்கீங்க அவங்க மியூட் போட்டுக்கோங்க. எல்லாருமே மியூட் போடுங்க. மியூட் ஆன் பண்ணாதீங்க. தானு சித்ரா நீங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. இந்த மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே. இந்த கேலக்ஸி டேப் யாருமா கொஞ்சம் மியூட் போடுங்கம்மா. கேலக்ஸி டேப் மியூட் போடுங்க. முதல்ல கேலக்ஸி டேப் அவங்க மியூட் போடுங்க. சவுண்ட் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சர்வதேச யோகா தினம். இதை நம்ம யோகா ஸ்டூடெண்ட்ஸ்
எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இப்ப இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். யோகா தினம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால உருவாக்கப்பட்டு இன்று ஐநா சபையில இணைந்திருக்கிற 170 நாடுகள்ல இன்று காலையில யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விஷயம் எல்லாருக்குமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாட ஆரம்பிச்ச பிறகு யோகாவுடைய மகத்துவத்தை பத்தி இன்னும் நிறைய இடங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால நீங்க எல்லாருமே உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க யோகா செய்றீங்க. யோகா செய்யாதவங்களுக்கும் சொல்லி நீங்க அனுபவிச்ச அந்த நல்ல விஷயங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த டைம்ல இன்னைக்கு சர்வதேச யோகா தினம் அன்னைக்கு உங்களோட நல்ல யோகாவால கிடைச்ச உங்களுக்கு நன்மைகளை நீங்க தாராளமா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நல்லபடியா எல்லாருமே உடல் நலத்தோட இருக்கிறதுக்கு உதவுற நம்ம இந்த பயிற்சியை எல்லாருக்குமே நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. அதுவும் ஒரு வகையான ஒரு கர்ம யோகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாருமே இன்னைக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எனவே எல்லாருமே கொஞ்சம் மியூட் ஆன் பண்ணாம கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த விழா சிறப்பாக நடக்க நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இங்கே நம்மளோட இணைந்திருக்கிற எங்கள் சங்கத்தோட மாவட்ட தலைவர் திரு செல்வகுமார் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்களுடைய யோகா ஸ்டூடெண்ட் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஓகே, அன்னைக்கு கொஞ்சம் எல்லாருமே மியூட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால மியூட்டை ஆன் பண்ணாதீங்க யாரும். இப்போ நம்ம வரிசையா நம்மளுடைய இன்னைக்கு நிகழ்வுகளுக்கு நம்ம போயிடலாம். இன்னைக்கு நடக்க போற நிகழ்வுகள் யோகா பற்றிய சிறிய சிறிய நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. திரு செல்வகுமார் சார் அவர்கள் யோகா பற்றி சில வார்த்தைகள் பேசுவாங்க. அப்புறமா பிஎன்ஐஎஸ் படிக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுமான அபிராமி அவர்கள் சில வார்த்தைகள் இந்த யோகா நேச்சுரோபதியை பற்றி பேசுவாங்க. திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் யோகாவுடைய எல்லா விஷயங்களை பற்றியும், நம்மளுடைய சென்டர்ல நடக்கிற நிகழ்வுகள், நம்மளுடைய யோகா பணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு விளக்குவாங்க. அவங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கும் எல்லாரையுமே அன்போடு ஆத்மஜோதி யோகா மையம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட யோகாசன சங்கத்தின் சார்பாக வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். சரி, இப்போ முதலாவதா நம்ம வெல்கம் டான்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு சின்ன வெல்கம் டான்ஸ் அஞ்சனா ஆர்யா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சனா ஆர்யா ஒரு வெல்கம் டான்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அஞ்சனா ஆர்யா ரெடியா இருக்கீங்களா? அஞ்சனா அண்ட் ஆர்யா ரெடியா இருக்கீங்க? ஓகேம்மா, நீங்க மியூசிக் பிளே பண்ணிட்டு நீங்க டான்ஸ் தரலாம். நன்றி. Tongam takadimi takasolo takite tongite nangite takasam takti tongam takadimi takasolo takite tongite nangite takasam takti tongam takadimi takasolo takite tongite nangite takasam takti tongam
பக மக சரி சக மக எங்கும் நிறைந்த பதம் போலே கம பனி பமக சகம பம விநாசர சிவதனய மக பம விரிவச்சனி பனிதனாக மோதக பிரியனே அருள் புரிவார் நமக தனி தனி பத்மகமக வேதனாயதி முதல் தனயாய் எங்கும் நிறைந்த பதம் போலே விநாசர சிவதனய மோதக பிரியனே அருள் புரிவார் வேதனாயதி முதல் தனயாய் சாசனி பமக சகனி நீரக சகம கம பனி தாமரை பூவியில் ஞாழி செய்திடும் கர்நாடக பிரம்மஜாயே பாணி சகாமி சாமி சகம பமக சகனி பதம் பணி மாதே மகிழே தாமரை பூவினில் யாழி செய்தி பிரம்மஜாயே பாதம் பணியுமா மாதே மகிழே ஜகதீயே ராமகாவே சாரி நமகம சகரி சாரி சாவரவதாமி பரதாமி தனிகாம் ஆடு நடன் பரத தலை சாமகிசை காணத்துடன் கூட நடத்தோட சாமகதனி சனிதகம சகரி சாமகதாமி பரதாமி தனிகாம் மந்தகிரதாமியுடன் ஜனு சகித தோன்றும் முன்பதங்களனுதினமும் வேண்டு வரமருகம் தாவதிரமே தகிடதோம் தகிடதோம் தகதகிடதோம் தகிடதீம் தகிடதோம் தாம் தகிட தகதகிடதோம் தகிடதோம் தகதகிடதீம் தகிடதீம் தகிடதோம் ஓகே, நன்றி. நன்றி மேம், ரொம்ப அருமையான நடனம் ஆடிய ஆர்யா அஞ்சனா 2 பேருக்கும் நன்றி. ஓகே, இப்போ அடுத்ததாக நம்மளுடைய சங்கத்தின் தலைவரும் ட்ரிபிள்எஸ் அசோசியேட்ஸ் நிறுவனருமான திரு செல்வகுமார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு செல்வகுமார் சார், கொஞ்சம் மியூட் ஆன் பண்ணிட்டு லைன்ல வாங்க சார். வணக்கம் சார், நீங்க உங்களுடைய இதை தொடரலாம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு இந்த உலக யோகா தினத்தன்று அனைவருடன் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு சக மாணவன் தான். நாகராஜன் சார்கிட்ட யோகா பயின்று இன்னைக்கு டெய்லியுமே யோகா பண்றது ஒரு நிகழ்வா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே அவர்கிட்ட யோகா பயின்றுட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உலக யோகா தினத்தன்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் நீங்கள் உங்களுடைய யோகா விஷயங்களை கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.
நாராயண் சார் நீங்க சார் ரொம்ப audible நன்றி இல்ல. சார். வணக்கம். சார் இப்போ நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார் கலந்துட்டு இது பண்ணது. Okay. கொஞ்சம் இருந்த நிகழ்வுகளையும் கொஞ்சம் கவனிங்க சார். பாக்குறேன் சார். ஓகே ஓகே நன்றி நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே. வணக்கம். சரி, நம்முடைய தலைவர் பேச்சாளர் கேட்டீங்க. நன்றி. இப்போ நம்ம அடுத்த நிகழ்வா நம்மளுடைய யோகா சங்கத்தின் பொருளாளரும் ஆத்மஜோதி யோகா மையத்தின் நிறுவனருமான திருமதி ராஜேஸ்வரி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். நம்ம வந்து யோகா பத்தி நிறைய பேசியிருக்கோம் கிளாஸ் டைம்ல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேல பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு திருமந்திரத்துல இருந்து ஒரு பாட்டுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன அந்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பால் அழியின் உயிரால் அழிவ திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் இதோட அர்த்தத்தை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒரு 2 வண்டி வாங்குறாங்க, 2 வீலர் வாங்குறாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா டெய்லி அந்த 2 வீலர்ல நல்லா தொடப்பாங்க, கிளீன் பண்ணுவாங்க, நல்லா கரெக்டா சர்வீஸ் போடுவாங்க, அந்த மாதிரி பத்திரமா பாத்துக்குவாங்க அந்த வண்டியை. அதே மாதிரி இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அந்த வண்டியை ஓட்ட மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய அதை பராமரிக்கிறதுல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஒரு நாள் வந்து இன்டர்வியூ வருது, ஒரு இடத்துக்கு போகணும், முக்கியமான ஒரு இன்டர்வியூ, கரெக்டான டைமுக்கு அங்க போய் ஆகணும். 2 பேரும் வண்டி எடுக்கிறாங்க, வண்டியில போயிட்டு இருக்காங்க. நம்ம பார்ப்போம் நிறைய ரோட்ல எல்லாம் போகும்போது நிறைய தடைகள், நிறைய இதெல்லாம் இருக்கும். ரோட்லாம் சரியா இருக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு ரீச் ஆனாங்க, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுது அவங்களால. ஆனா மெயின்டைன் பண்ணாத அந்த வண்டி என்ன ஆச்சு, திடீர்னு நின்று போயிருச்சு. ஸோ அந்த கரெக்டான அந்த டைமுக்கு வந்து அவங்களால ரீச் ஆக முடியல. ஸோ அவங்க இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான இடத்த எதனால மிஸ் பண்ணாங்க, அந்த வண்டினால மிஸ் பண்ணாங்க. ஸோ எதனால இந்த இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சில பேர் நம்ம இதுலயும் அப்படிதான் இருப்பாங்க. 2 விதம் இருக்கு. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நல்லா டெய்லியுமே யோகா பண்ணி கரெக்டான உணவை எடுத்துக்கிட்டு உடம்ப வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கவும் இந்த மாதிரி ஓட்டங்கள் வாழ்க்கையில வந்து நம்ம உடம்ப கவனிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில. திடீர்னு இந்த மாதிரி அப்டக்கல்ஸ் நம்ம வரும் பொழுது, இந்த மாதிரி இந்த சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொரோனா டைம்ல நம்ம உடம்போட முக்கியத்துவம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டைம்ல இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளிவர முடியும். ஸோ அதனால டெய்லியுமே நம்ம யோகா ப்ராக்டிஸ், நம்ம டெய்லி யோகா ப்ராக்டிஸ், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல அமைதியான மனநிலையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி அந்த வண்டியை வந்து எப்படி சேஃபா, ஒரு வண்டியை எவ்வளவு சேஃபா பாத்துக்கிறோம், ஆனா விலை மதிக்க முடியாத நம்ம உடம்ப வந்து யாரும் கவனிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த உடம்ப நம்ம கவனமா நம்ம பார்த்து நம்ம கொண்டு போகும் பொழுது நம்ம எந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை சக்சஸ்ஃபுல்லா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து உடம்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த பாடலுக்கு இதுதான், நம்ம உடம்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற இதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆத்மஜோதி மையத்துல வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப குழந்தைங்க, பெரியவங்க அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது நம்ம என்ன குழந்தைங்க படிக்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமயே இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிக் அட்வான்ஸ் ஆசனாஸ் நிறைய செய்யக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் நிறைய ப்ரைசஸ் வாங்கியிருக்க குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5-10 இயர்ஸா கூட தொடர்ச்சியா அதே ஆர்வத்தோட தொடர்ச்சியா நம்ம கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட பெரியவங்களை எடுத்துக்கலாம். நம்ம பெரியவங்க வரும்பொழுதும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள்ல வருவாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அது சரியாயி அந்த யோகால வந்து இன்னும் ஆர்வத்தோட பல ஆண்டுகள் நம்ம கூட தொடர்ச்சியா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயுமே நம்ம கூட அந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளார. சோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சிக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஆசனாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராணயாமம், முத்ரா, கிரியா பிராக்டிஸ்,
நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் வந்து நம்மள வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் செய்யாம தொடர்ச்சியா இந்த ஆர்வத்தோட டெய்லியும் ரெகுலரா பண்ணிட்டு இருங்க. பெரும்பாலும் நம்ம குழந்தைங்களை அனுப்பிச்சு விடுறோம் கிளாஸுக்கு, ஆனா பெரியவங்க பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேரு தன்னையை கவனிக்கிறதே கிடையாது. வீட்லயே அவங்க கிளாஸ் வராட்டியும் பரவாயில்ல, ரெகுலரா யோகா வீட்டுல கூட செய்யறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நல்லா இருந்தாதான் இன்னும் நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால நீங்களும் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸும் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யோகா ப்ராக்டிஸை தொடர்ச்சியா பண்ணுங்க. இந்த வாய்ப்பை வழங்கிய நம்மளோட அசிஸ்டன்ட் செக்ரட்டரி சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து பிஎன்ஏஎஸ் அபிராமி அவங்க வந்து அடுத்த ஒரு ஸ்பீச் உங்ககிட்ட கொடுக்க போறாங்க. அபிராமி, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி யோகா டே. என் பேர் அபிராமி. நான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ்ல பிஎன்ஒய்எஸ் படிச்சுட்டு இருக்கேன், நேச்சுரோபதி அண்ட் யோகா. ஸோ இன்னைக்கு நான் வந்து சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன் நேச்சுரோபதி, அதுக்கப்புறம் யோகா பத்தி. ஸோ வந்து நம்ம யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் வேர்ல்ட் வைடா இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும். யோகா டே மூலமாகவும் நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் படியுமே நிறைய பேருங்களுக்கு வந்து யோகாவோட நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து யோகா அப்படின்னு எடுக்கும்போது மேக்சிமம் நம்ம வந்து ஒரு பிசிக்கல் போஸ்டர்ஸோ இல்லை ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூடயோ நம்ம வந்து அதை லிமிட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து யோகா, இந்த ஆசனாஸ், இந்த பிராணாயமா எல்லாம் வந்து நமக்கு ஒரு டூல் நம்மளோட இன்னர் எவால்வ்மெண்ட்காக. ஸோ இந்த யோகாங்கிற டேர்ம் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து டெரைவ் ஆயிருக்கு. சான்ஸ்கிரிட் வேர்ட் பேர் வந்து யுஜ். யுஜ் அப்படின்னு சொன்னா யூனியன் அர்த்தம். இப்போ யூனியன் அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் நம்மளோட சுப்ரீம் கான்சியஸ்னஸ் கூட யுனைட் ஆகுறத தான் வந்து நம்ம வந்து யுஜ் சொல்றோம். ஸோ இப்படி யுனைட் ஆனா என்ன ஆகும், ஏன் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெக்யூலியரா இல்ல பர்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து இந்த நம்மளோட பிரெயின் வந்து நம்ம ஒரு 10% கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒரு இருக்கிறதுல இன்டெலிஜென்டான பர்சன் ஒரு 11 to 12% அவங்க பிரெயினை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த 11 to 12% யூஸ் பண்ற இந்த பிரெயினால நம்ம எவ்வளவு இன்னோவேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு யோசிச்சு பார்க்கலாம். நம்மளோட டெக்னாலஜிக்கல் எவால்வ்மெண்டா இருந்தா சரி, நம்மளோட வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மெடிக்கல் எவால்வ்மெண்டா இருந்தா சரி, நம்ம வந்து ஒரு நாள்லயுமே வந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து இப்போ வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எவ்வளவோ எவால்வ்மெண்ட் நம்ம பார்த்து வந்துட்டோம். இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட 10% இல்ல 10 to 12% யூஸ் பண்ற பிரெயினால வந்து நம்மளால வந்து பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். நம்ம இந்த 10% யூஸ் பண்ணி இவ்வளவு பண்ண முடியும்னா நம்மளோட 100% பிரெயினை நம்ம யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த 100% பிரெயின் கெப்பாசிட்டியை வந்து கொண்டு வர்றது வந்து இந்த யூனியன்னால நடக்கும். இந்த யுஜ் அப்படின்னு சொல்றோம். அது ஏன் அப்படின்னா இந்த யோகா மூலமா நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட மைண்டோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் வந்து நம்மளால இந்த யோகா மூலமா நம்மளால பண்ண முடியும். ஸோ இது வந்து யோகா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து டியூன் பண்றது தான் வந்து யோகா. ஸோ அதுக்கான டூல்ஸ் தான் வந்து நம்ம பண்ற ஆசனா, பிராணாயாமம். ஸோ நம்ம வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எவால்வ்மெண்ட், அதாவது நம்மளோட சோல், நம்மளோட மைண்டை வந்து நம்மளோட சோல் டுவர்ட்ஸ் நம்ம டைரக்ட் பண்றோம். நம்ம வந்து நம்மளோட இன்னர் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். ஸோ அது மூலமா நம்ம வந்து இந்த வேர்ல்ட் கூட நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு கனெக்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து யோகாவோட மெயின் எய்ம். ஸோ ஒரு ஆளும் இப்போ யோகா பண்ற ஒரு பர்சனுமே வந்து பிகினிங்ல இருந்து ஒரு பிகினிங் ஸ்டேட்ல இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அது ஸ்லோவா வந்து எவால்வ் ஆகி முன்னாடி இருந்ததை விட ஒரு பெட்டர் பர்சன்டேஜா வந்து அவங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஹெல்த்துமே இந்த விஷயத்துல வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும்.
ஸோ இது வந்து யோகாவோட ஒரு விஷயம். இது வந்து நேச்சுரோபதி கூட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நேச்சுரோபதி அண்ட் யோகா ரெண்டுமே வந்து பேசிக்கா வந்து ஒரே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணுது. அதாவது பஞ்சமகா பூதாஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து நேச்சுரோபதியும் யோகாவும் தான். ஸோ நம்ம ஏன் பஞ்சமகா பூதாஸ்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பாடி ஃபுல்லாவே பஞ்சமகா பூதால தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்ப வந்து நிலம், எர்த்தோட காம்பனன்ட்ஸ் எதுல நமக்கு இருக்கு அப்படின்னா, நம்மளோட போன்ஸ், நம்மளோட எலும்புகள், நம்மளோட மசில்ஸ், நம்மளோட ஆர்கன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு எர்த் இந்த காம்பனண்டால வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து நம்ம வாட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், நீர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட ரத்தம், நம்மளோட பிளட், நம்ம லிம்ஃப், இது எல்லாமே வந்து வாட்டர். இந்த சர்க்குலேஷன், நம்ம பாடியில நடக்கிற சர்க்குலேஷன் எல்லாமே வாட்டர் கண்டென்ட்டால வந்து கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு வந்து ஏர் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட லங்ஸ் வந்து காற்று, அந்த விஷயத்துக்கு வந்து காற்றோட பேசேஜ், ஏர் பேசேஜ்க்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து நம்மளோட லங்ஸ். அடுத்தது வந்து ஃபயர், நெருப்பு எதுல இருக்கு அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நெருப்பு கூட நம்ம கன்சிடர் பண்றோம். இது வந்து நம்ம யோகாவோட பிலாசபில வந்து மூலாதார சக்கரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆனாதான் நம்மளோட டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். அப்புறம் வந்து ஸ்பேஸ்ங்கிறது வந்து நம்ம 2 ஆர்கனுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ். அதே மாதிரி நம்மளோட மைண்டோட இன்னர் ஸ்பேஸ், இது ரெண்டுமே நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது வந்து ரெண்டுமே நேச்சுரோபதி அண்ட் யோகா, இது ரெண்டுலயுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயம். இப்போ நமக்கு வந்து டிசீஸ் வந்து ஒரு பிளேன்ல மட்டும் வராது. நம்ம வந்து நம்மளோட யோகா அண்ட் நேச்சுரோபதி படி நம்ம பாடி வந்து நிறைய பிளேன்ஸ்ல டிவைட் பண்றோம். இது ஒரு விஷயம், ரெண்டு சிஸ்டம்க்குமே காமனா இருக்கிற பாடியை வந்து பிளேன்ஸ்ல டிவைட் பண்றோம். அதாவது பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, ஆர்காலஜிக்கல் பாடி. ஸோ இந்த பிளேன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆனாதான் நமக்கு உண்மையாவே ஒரு பேலன்ஸ்டான ஹெல்த் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட யோகா பிலாசபி படி அது கோஷாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபுட் பாடி, அது மாதிரி ஏர் பாடி, சைக்கிக் பாடி, இன்டெலிஜென்ஸ் பாடி, பிளிஸ் பாடி, இந்த மாதிரி வந்து நம்ம பாடியை வந்து டிவைட் பண்றோம். ஸோ இந்த எல்லா பிளேனுமே ஒர்க் ஆனாதான் ஒரு யோகா படியும் நேச்சுரோபதி படியும் ஒரு பர்சனை வந்து நம்ம ஹெல்தின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, இங்க நம்மளோட ஒரு பிளேன்லயுமே அந்த ஃபிட்னஸை நம்ம பார்க்கணும். அதனால நம்ம வந்து ஒரு பர்சன் நமக்கு டிசீஸ்ன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா, நம்ம அவங்களோட டிசீஸை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்க முடியாது. அது எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் கரெக்டா இருக்கலாம். சம்டைம்ஸ் சில பேருங்களோட டிசீஸ் வந்து பிசிக்கலா இருக்கலாம். எங்கேயாவது வந்து இந்த ஃபுட் பாடியில வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால வந்திருக்கலாம். சில டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ மைண்ட் அண்ட் பாடி வந்து எப்பவுமே கனெக்டட். அதை நம்ம நாட்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் ஒரு பிசிக்கல் நாட் இருக்கு, எங்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து எனர்ஜி பிளாக் இருக்கோ அங்க ஒண்ணு பிசிக்கல் பிளாக் இருக்கலாம், இல்லைன்னா வந்து மென்டல் பிளாக் இருக்கு. ஸோ அதை வந்து சைக்கிக் நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணா மட்டும்தான் பாடியில வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி நம்ம பாடியோட பிளேன் வந்து வைட்டலா இருக்கும். ஸோ நம்ம வந்து தியரி ஆஃப் வைட்டாலிட்டின்னு சொல்லுவோம். வைட்டாலிட்டியும் பிராணாவும் ஒண்ணுதான். அது ரெண்டுமே எனர்ஜி. அந்த எனர்ஜி ஃப்ளோ பாடியில கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்க நேச்சுரோபதியில இயற்கை மூலமா வந்து ஒரு டிசீஸையுமே நம்ம சரி பண்ணுவோம். ஏன்னா எங்களோட தியரி படி, நேச்சுரோபதியோட தியரி படி நமக்கு வந்து டிசீஸ்க்கான காஸ் வந்து நம்மளோட பாடியில மட்டும் இல்ல, நம்மளோட ஏதாவது ஒரு பிளேன்ல வர ஒரு அப்நார்மல் வைப்ரேஷன்னால. ஸோ அதை நம்மளோட நேச்சரால கியூர் பண்ண முடியுங்கிறத 100% நாங்க பிலீவ் பண்றோம். அதே மாதிரி இந்த பஞ்சமகா பூதாஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் பிளஸ் நாங்க யோகாவையும் வந்து சேர்த்து இது பண்றோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்யூ. இதை பத்தியும் கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த 5 கோஷங்களையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ண அபிராமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிரியா பிராக்டிஸ்க்காக.
கண்ணன் சார் நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட யோகா ஹத யோகத்துல கிரியா ஒரு பார்ட். இந்த கொரோனா டைம்ல வந்து இந்த கிரியா பிராக்டிஸ் வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்குது. அந்த கிரியால ஒரு கிரியா ஜலநேத்திய வந்து நம்மளோட நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் ரெகுலரா அவங்கள சொல்லணும் அப்படின்னா ரெகுலரா லீவே போடாம கரெக்டா வந்து செய்வாங்க. ரொம்ப சின்சியர். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் கண்ணன் சார் அவர்களை வந்து நான் வெல்கம் பண்றேன். அபி நீ வந்து சூத்திர நதிக்கு கொஞ்சம் ரெடியா இருந்துரு. கண்ணன் சார் வந்து ஜலநெத்தி இப்ப ஜலநெத்தி செஞ்சு காமிக்கலாம். கண்ணன் சார் கண்ணன் சார் ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்ணன் சார். இது வந்து இன்டர் கிளீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜலநீதி கிரியாவை நம்ம கிரியா பிராக்டிஸ் செய்ய இந்த கிரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாஸ்டில்ஸ்ல தண்ணி ஊத்துவாங்க. அது இந்த கேவிட்டிஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாஸ்டில்ஸ் வழியா அந்த தண்ணி வெளியே வரும். கண்ணன் சார் நீங்க பண்ணலாம். ஒரு நாஸ்டில்ஸ்ல ஊத்துற தண்ணி வந்து அடுத்த நாஸ்டில்ஸ் வழியா வருது. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இது வந்து வார்ம் அண்ட் சால்ட் வாட்டர் போட்டு இந்த தண்ணி வந்து வச்சு கிளீன் பண்ணலாம். அந்த கேவிட்டிஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரக்கூடிய பிராக்டிஸ். இந்த கொரோனா டைம்ல இந்த மூக்கை சுத்தப்படுத்துற இதுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கன்சா அடுத்த சைடும் பண்ணி காமிச்சிருங்க. இந்த வியூ கரெக்டா தெரியும் பாருங்க. தண்ணி எவ்வளவு அழகா ஃப்ளோவா வருதுன்னு பாருங்க. அந்த நாஸ்டில்ஸ் வழியா. இது ஜலநேதி கிரியா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அழகா ஜலநேதி கிரியா சூப்பரா செஞ்சு காமிச்சிங்க. ரொம்ப நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூத்திரநேதி கிரியா செய்யறதுக்காக அபிராமி. அபி ரெடியா? ரெடி அபி? அபி கன்சா மியூட் போட்டுக்கோங்க. அபி அபி ரெடியாமா? எஸ் மேம். ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணு. இதுவும் ஒரு வகையான ஒரு கிளீனிங் பிராக்டிஸ். நேத்தியில சூத்திர நேத்தி நம்ம சின்ன ஒரு லப்பர் கத்தீட்டர் வச்சு இதை கிளீன் பண்ணுவோம். அவங்க வந்து மூக்கு வழியா உள்ளார விடுறாங்க அந்த சூத்திர நேத்திய. அத வந்து வாய் வழியா எடுப்பாங்க வெளிய. அப்படியே சைடோட திரும்பி காமி. அபி சைடோட திரும்ப. சைட் வியூ. மேல தூக்கு. ஒரு கை மேல ஒரு கை கீழே. கொஞ்சம் மூவ் பண்ணு. ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படியே கையை மூவ் பண்ணு. இது வந்து லப்பர் கத்திட்டு மூக்குலையா விட்டு வாய் வழியா எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படியே எடுத்துடலாம். அதிகமா சைனஸ் ப்ராப்ளம், வீசிங், நல்ல கோல்டு இருக்கிறவங்கள அந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த சளி பிரச்சனையில இருந்து சீக்கிரமா வெளியே வந்துடலாம். தேங்க்யூ அபி. அழகா பண்ண சூத்திர நேத்தி அழகா பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே, நம்ம அடுத்து வந்து நம்ம யோகா புரோட்டோகால். இன்னைக்கு வந்து இந்த ஆசனங்கள்லாம் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுல சில பிராக்டிஸ் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்வோம். ஏன்னா நம்ம நேரமா குழந்தை அப்படி இருப்பீங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் யோகா பண்ணுவோம். பண்ணி முடிச்சோடனே நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். ஓகே, LFU sit straight. நேரா நிமிர்ந்து உட்காருங்க. sit straight. ஓகே, சிட்டிங்ல சில பிராக்டிஸ். ஓகே, நேரா நிமிர்ந்து உட்காருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட் மூவ்மெண்ட், அப் டவுன் மூவ்மெண்ட். தலையை நல்ல மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் அசைக்க போறோம்.
மூச்சு நல்லா உள்ளார இழுக்கும் பொழுது தலை மேல் நோக்கி வரட்டும். மூச்சு வெளிவிடும் பொழுது கீழ் நோக்கி வரட்டும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணாதவங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க செய்யறது எங்களுக்கு தெரியும். இன்ஹேல் பண்ணும்போது தலை மேல் நோக்கி, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது தலை கீழ் நோக்கி வரட்டும். Do slowly, breathing speedல இருக்கட்டும் மூவ்மெண்ட். நேரா முதுகு நேரா வச்சு உட்காருங்க. Okay, slowly right and left, turn your right, left, right, left, right, left, right, left. Okay, slowly sidewise, right, left, right, left, right, left, right, left. Okay, rotation clockwise ல ஒரு ரவுண்ட் மூச்சு உள்ளார இழுங்க. அதே சைடுல ரொட்டேட் பண்ணுங்க. மூச்சு வெளிவிடுங்க. ஒரு இன்ஹலேஷன், ஒரு எக்ஸலேஷன். Do slowly, மூச்சு breathe in. Okay, do opposite side, reverse movement. Do opposite side. Got? Anti-clockwise. Okay, slowly stop the practice. கண்களை மூடிக்கலாம். மூச்சு breathing, மூச்சு கவனிங்க. Take deep breathing. கவனம் சுவாசத்துல இருக்கட்டும். Okay, next shoulder rotation. ஷோல்டர்ல கை வைங்க. Okay, rotate for shoulders. ரெண்டு தோள்பட்டையும் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. கவனம் சுவாசத்துல இருக்கட்டும். Okay, do opposite side, reverse movement. Do opposite side. Got? Okay, slowly stretch your hands front of you. ரெண்டு கைகளையும் நல்லா முன்னோக்கி stretch பண்ணுங்க. Stretch your hands front of you. Okay, wrist rotation. Okay, do opposite side. Okay, change your hand. Okay, do opposite side. Okay, நல்லா finger tight and release. நல்லா tight பண்ணுங்க. Exhale, release. Inhale, tight. Exhale, release. Inhale, tight. Exhale, release. Inhale, tight. Exhale, release. Okay, slowly shake your hands. Shake பண்ணுங்க. Okay, நல்லா மூச்சு உள்ளார இழுங்க. Inhale. வாய் வழியா காத்த வெளி தள்ளுங்க. ஃபோர்ஸா உங்களுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வெளி தள்ளுங்க. Okay, slowly shake your hands. Shake, shake, shake. Okay, inhale. வாய் வழியா காத்த வெளி தள்ளுங்க. Okay, last round. Shake your hands. Okay, inhale. வாய் வழியா காத்த வெளி தள்ளுங்க. ஃபோர்ஸா. Good. Okay, slowly release your legs. கால்களை நீட்டிக்கலாம். ரெண்டு கால்களையும் மெதுவா ஷேக் பண்ணிக்கோங்க. Shake your both legs. Okay, next sitting put butterfly movement போடுங்க. ரெண்டு கால் பாதமும் டச் ஆகி இருக்கணும். ரெண்டு கால் முட்டும் நல்லா கீழ் நோக்கி அழுத்துங்க. Butterfly movement. Shake your knees down. நல்லா ஷேக் பண்ணுங்க. ரெண்டு கால் மட்டும் கீழ் நோக்கி அழுத்த ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் தரையில சமணம் போட்டே உட்கார முடியாது. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும். நல்லா ஷேக் யுவர் நீஸ். ஓகே, நல்ல மூச்சு உள்ளார இழுங்க. Inhale, exhale, bend forward. தலைய நெத்தியால உங்களோட கால் விரல தொட ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் தொட ட்ரை பண்ணுங்க. நல்ல காத்த உள்ளார இழுத்து வெளிவிடுங்க. Breathe, breathe, breathe. Okay, inhale, up. மெதுவா மேல வந்துருங்க. Up. Okay, slowly release your legs. கால்களை நீட்டிக்கலாம். Slowly shake your legs. ரெண்டு கால்களையும் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. Okay, next is sitting forward bending. Paschimottanasana. ரெண்டு கால்களையும் ஒண்ணா கொண்டு வாங்க. Slowly legs together. Okay, slowly both hands up. ரெண்டு கைகளையும் மேல தூக்குங்க. Hands up. Stretch. Okay, exhale, bend forward. மொத்தம் 84 லட்சம் ஆசனங்கள்ல இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம் சொல்றாங்க கல்ச்சுரல் ஆசனத்துல. பச்சிமோத்தானாசன். உடம்புல அந்த அளவுக்கு இந்த ஆசனம் வேலை கொண்டு போகும். கவனிங்க எந்த இடத்துக்கு வேலை போகுதுன்னு. அப்படியே இந்த பிரீத் பண்ணுங்க. பிரீத். ஓகே, inhale, hands up. Exhale, drop your hands down. கைகளை பின்னாடி வச்சு தலையை தொங்க விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸிங் சீத்தலி தண்டாசன்.
ஓகே, ஸ்லோலி சிட்டிங் வஜ்ராசனம். மெதுவா முட்டு போட்டு கால்கள் மேல உட்காருங்க. சிட்டிங் வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் இந்த பொசிஷன்ல உட்காரும் பொழுது டைஜஷன் ப்ராப்ளம் வராது. வஜ்ராசனம். முதுகும் கழுத்தும் நேரா இருக்கட்டும். நெக்ஸ்ட் சசாங்காசனம். பிரீத். மெதுவா ரெண்டு கைகளையும் மேல தூக்குங்க. ஸ்லோலி both hands up. Inhale, exhale, bend forward. தலை கீழே வைங்க. அப்படியே அந்த பிரீத் பண்ணுங்க. இடுப்பை தூக்காம தலை கீழே வைக்க ட்ரை பண்ணுங்க. காத்த நல்லா உள்ளார இழுத்து வெளிவிடுங்க. உங்களோட வயிறு கால்கள்ல எந்த அளவுக்கு அழுத்தம் கிடைக்குதுன்னு கவனிங்க. Okay, inhale, hands up. Exhale, drop your hands down. Okay, slowly release your legs. கால்களை நீட்டிக்கலாம். இந்த மாதிரி சிட்டிங் ஆசனாஸ் வந்து நிறைய ஆசனாஸ் உண்டு. இந்த சிட்டிங் ஆசனாஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டிங்ல ஒரு ரெண்டு ஆசனாஸ் செஞ்சிடலாம். ஓகே, ஸ்லோலி ஸ்டாண்ட் அப். மெதுவா எந்திரிச்சு நின்னுக்கோங்க. ஸ்டாண்ட் அப். ஓகே, தாடாசன். Okay, slowly both hands up. Interlock your fingers. Stretch. கால் விரல்ல நின்னுங்க. தாடாசன். Inhale up. Stay there. Breathe. அப்படியே இந்த breathe பண்ணுங்க. கால் விரல்ல நின்னுங்க. Heels up. Okay, exhale down. கால்களை கீழே வச்சுக்கலாம். Heels down. Okay, next பாதஹஸ்தாசன். Standing forward bending. கால் ரெண்டும் ஒண்ணா இருக்கட்டும். Okay, ரெண்டு கைகளையும் மேல தூக்குங்க. Both hands up. Stretch. Okay, exhale, bend forward. ரெண்டு கைகளையும் ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. உங்களோட நெத்தி உங்களோட முட்டை நோக்கி போக ட்ரை பண்ணுங்க. உங்களோட கால் முட்டு முடிஞ்ச வரைக்கும் நேரா இருக்கட்டும். ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்டிங், பாதஹஸ்தாசன். Okay, inhale, hands up. Exhale, hands down. Okay, next அர்த்த சக்கராசனம். half wheel. காலை ஒரு அடிக்கு விரிச்சு வைங்க. half wheel. கையை இடுப்புல வைங்க. Okay, காத்த நல்லா உள்ளார இழுங்க. Inhale, exhale, காத்த வெளி விட்டுக்கிட்டே நல்லா பின்னாடி வளைங்க. அர்த்த சக்கராசனம். ரெண்டு நாஸ்ட்ரில்ஸ் வழியா நல்ல காத்த உள்ளார இழுத்து வெளிவிடுங்க. Breathe, breathe, breathe. Okay, inhale up. மெதுவா மேல வாங்க. நம்மளுக்கு எவ்வளவு மூக்கடைப்பு இருந்தாலும் இந்த மூமெண்ட் ஒரு 2-3 தடவை செஞ்சீங்கன்னா அந்த மூக்கடைப்பு உடனே ரிலீஃப் ஆகும். அர்த்த சக்கராசனம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரே ஒரு ஆசனம், விருட்சாசனம், ட்ரீ போஸ், பேலன்சிங் ஆசனம். இந்த ஆசனம் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட உத்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்லோலி சேஞ்ச் யுவர் லெக்ஸ். கால்களை மாத்திக்கோங்க. Okay, slowly drop your legs down. Okay, left face down. மெதுவா உட்காந்துக்கலாம். ரெண்டு கால்களையும் நீட்டி வைங்க. கைகளை பின்னாடி வைங்க. கொஞ்சம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. வாட்ச் யுவர் பிரீத். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்க வந்து இந்த கேப்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ற கேப்ல வந்து யோகா சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க போறாங்க. ஆர்டிஸ்டிக் சிங்கிள் யார் ரெடியா இருக்கீங்க? ஐஸ்வர்யா ரெடியா இருக்கியாமா? ஆர்டிஸ்டிக் சிங்கிள் உங்களோட மைக்க ஆன் பண்ணி சொல்லுங்க. ரெடியா இருக்கிறவங்க. ஆர்டிஸ்டிக் சிங்கிள் யார் ரெடியா இருக்கீங்க? ஐஸ்வர்யா ரெடியா? ஐஸ்வர்யா வெரி குட். ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நீ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐஸ்வர்யா வந்து நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட், சென்னையில இருந்து நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ், பட் 2 months கூட உங்ககிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நீ ஸ்டார்ட் பண்ணுமா? ஐஸ்வர்யா வித்தவங்க மியூட் ஆன் பண்ண வேண்டாம். நான் கூப்பிடும் போது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு செஞ்சு சொன்னீங்கன்னா போதும். மித்தவங்களா ரெடியா இருங்க.
தேங்க்யூ ஐஸ்வர்யா, தேங்க்யூ, சூப்பர்மா, நல்லா பண்ணீங்க, வெரி குட், சூப்பர் ஐஸ்வர்யா, சூப்பர், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிஸ்டிக் பேர்ல வந்து 2 பேர் பண்ண போறாங்க. ஆர்டிஸ்டிக் பேர் ரெடியா இருங்க. நம்மளோட அகிலா சங்கீதா ரெடியாமா? மத்தவங்க எல்லாருமே சாங்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. அகிலா ரெடியா? ஓகே, ஸ்வஸ்தி ரெடியா? யார் ரெடியா இருக்கீங்க? வெரி குட். ஸ்வஸ்தி நீ ஆன் பண்ணிக்கலாம். ஸ்வஸ்தி நீ ஸ்டார்ட் பண்ணு. ஆர்டிஸ்டிக் சிங்கிள். அகிலா நீ வெயிட் பண்ணு. ஸ்வஸ்தி நீ ஸ்டார்ட் பண்ணுமா? தேங்க்யூ ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தி வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்ல நிறைய பிரைஸ் வாங்கியிருக்காங்க. சூப்பர் ஸ்வஸ்திகா, நல்லா பண்ணீங்க, சூப்பர். ஓகே, சாய் ரெடியா இருக்கியாமா? ஓகே, செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் ரெடியா இருக்கீங்க? சாய் ரெடியா இருக்கியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. சாய் முடிஞ்சோட அப்படியே அக்ஷராவும் லாவண்யம் ஆர்டிஸ்டிக் ரிதமிக் பேர் போட்டுடலாம். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டாமா. உபவிஷ்ட கோணாசனம், சாய் போடுற ஆசனம் பேரு. புஜங்காசனம், லங்ஸுக்கு அதிகமான காத்தை கொண்டு போகும் இந்த புஜங்காசனம். துவிபாத புஜங்காசனம். Okay. Okay, thank you, Sai. Thank you, ma. Camel, Ustasana. Okay, thank you, Sai. Super, Sai. Nalla panna. Very good. Super, ma. Very good. Okay, next Akshara Lavanya Rhythmic pair. Abey vandruma ullara.
சாய் அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காருமா. சாய் கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாய் தள்ளி உட்காருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அக்ஷரா லாவண்யா ஸ்டார்ட் பண்ணுமா. ரிதமிக் பா. ஓகே, தேங்க்யூம்மா. அக்ஷரா லாவண்யா தேங்க்யூடா, ரெண்டு பேரும் நல்லா பண்ணீங்க. அக்ஷரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் நிறைய ப்ரைசஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ அக்ஷரா லாவண்யா. தேங்க்யூ அக்ஷரா லாவண்யா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து அகிலா. அகிலா ரெடியா இருக்கியா? அகிலா சங்கீதா ஃபாஸ்டா வாமா. அகிலா சங்கீதா. நெக்ஸ்ட் அனுகிரகா ரெடியா இருந்துக்கோ. அனுகிரகா இருக்கியா? அனுகிரகா ரெடியா இருக்கும். வேற யாரு இருக்கீங்க எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. யாரு ரெடியா மியூசிக்கோட ரெடியா இருக்கியோ உங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். டைம் இல்ல நமக்கு. அனுகிரகா அன்மியூட் பண்ணிக்கோ. வீடியோ ஆன் பண்ண. அனுகிரகா ஸ்டார்ட் பண்ணு. அகிலா என்ன ரெடி ஆகலையாமா? அகிலா அன்மியூட் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் அனுகிரகா. அகிலாவும் சங்கீதாவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. Okay, thank you Akhila, Sangeeta, Anugraha.
3 பேருமே ஒரே டைம்ல பண்ணினீங்க. சூப்பர், நல்லா பண்ணீங்க. வெரி குட். அகிலாலாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்லாம் நிறைய பிரைஸ் வின்னர்ஸ். சூப்பர். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாருமே நல்லா செய்யக்கூடிய குழந்தைங்க, அட்வான்ஸ் ஆசனாஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்க. ஓகே, நன்றி. எல்லாரும் அருமையா பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இப்போ நன்றி உரை வழங்குறதுக்காக டாக்டர் சுனிதா அவங்கள வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உரை டாக்டர் சுனிதா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சர்வதேச யோகா நாளை கொண்டாடுறதுக்காக இங்க கூடியிருக்கிற உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திரு செல்வகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப அழகா கிரியா பிராக்டிஸ பண்ணி காமிச்ச மிஸ்டர் கண்ணன் சார், அப்புறம் அபிராமி, அவங்களுக்கெல்லாம் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அபிராமி ரொம்பவே அழகா யோகாவை பற்றி விளக்கம் கொடுத்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு யோகாவோட யூசஸை பற்றி நம்மளுக்கு சொன்னதுனால யோகா பிராக்டிஸோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு அதை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப அழகா அட்வான்ஸ் வந்து ஆசனாஸ் போட்டு காமிச்ச குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு நல்ல முறையில யோகா பிராக்டிஸ் பண்ணி கத்து கொடுக்கிற நம்மளோட ஆசிரியர்களை வந்து திருமதி ராஜேஸ்வரி மேடத்தையும் திரு நாகராஜன் சாரையும் நம்மளுக்கு மாணவர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதனால எல்லாரும் நாம வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணி கொரோனாவை விரட்டி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஓகே, நன்றி. எல்லாரும் கலந்துக்கிட்டு மிக சிறப்பா இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொடுத்ததுக்கு மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைவருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஆத்மஜோதி யோகா மையத்தின் சார்பாகவும் கன்னியாகுமரி மாவட்ட யோகாசன சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக காசு செய்து கொடுத்த திரு சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாரும் உங்களுடைய இதை கட் பண்ணிக்கலாம். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Thank you, sir.